அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு இதெல்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்கிறோம். இதில் ரொம்ப பேசிக்காக அன்பு. அன்பு இருந்தால் இரக்கம் இருக்கும், இரக்கம் இருந்தால் கருணை இருக்கும், கருணை இருந்தால் மன்னிப்பு இருக்கும். இதை தவிர இப்போ உலகத்தில் ஒரு குணம் ரொம்ப தடுமாறிட்டு இருக்குது. ஜெனரஸ், தமிழில் சொன்னால் பெருந்தன்மை ஆர் செலவழிக்கும் திறன் ஆர் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. இது ரொம்பவுமே குறைஞ்சிட்ருக்கு. அதுவும் இதோட சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருந்தன்மையாக இருங்க, எதுலேயுமே ஓவராக கணக்கு பார்க்க வேணாம். அதே மாதிரி அன்பை தவிர என்னென்னா கருணை. ஒருத்தவங்களை பார்த்தா உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளுக்கு கருணை வேணும். அப்புறம் இரக்கம் வேணும், அவங்க மேலே இரக்கப்படணும். தர்மம் வேணும். தர்மம் தலை காக்கும்னு சும்மா சொன்னாங்கன்னு நினச்சிடாதீங்க. டெஃபினட்டாக தர்மம் தலை காக்கும். அது ரொம்ப சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன். இன்றைக்கி நான் மன்னிப்பை பற்றி தான் பேச போகிறேன். மன்னிப்புனா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. மன்னிக்கும் குணத்துக்கும் நோயற்ற வாழ்வுக்கும் சம்மந்தம் இருக்குது. மன்னிக்கும் குணம் நோயற்ற வாழ்வுக்கும் உலக அமைதிக்கும் சமாதானத்துக்கும் ரொம்ப நேர்த்தியான நேர்மையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியான நாட்டுக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. கூர்ந்து கவனிங்க. இதுவுமே நோய்க்கு காப்பாற்றும். வெறும் எக்ஸசைஸ் தான் காப்பாற்றும்னு நினச்சிக்காதீங்க. அதை விட அதிகமாக இது நோயிலேருந்து எல்லா நோயிலேருந்து தடுக்கும். இப்போ நான் மன்னிப்பை பற்றி சொல்லிடுறேன். ஒருத்தவங்க உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷமாக பழகியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஸ்கூல்லையே ஃப்ரெண்டு. அவரே உங்களுக்கு 20 வருஷம் வரைக்கும் அவர் ஒரு உயிர் நண்பன்னு நினச்சிருக்கிறீங்க. ஆனால் 20 வருஷம் கழித்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தப்போ அந்த கஷ்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அவர் எந்த ஹெல்ப்பும் பண்ணல, இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு உங்களை வேலை வாங்குறதோ சித்திரவதை பண்ணுறதோ உலக நியதிக்கு தர்மத்துக்கு எதிராகவே செயல்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்து நீங்கள் ஏதோ ஒரு பத்திரமோ ஏதோ ஒன்று அடமானம் வைக்க போகிறீங்க. அதையும் ஒன்றுமே இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் 30 லட்சத்துக்கு விற்கிற பத்திரத்தை வெறும் 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அதை எழுதி கொடு, நான் உனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணுறேன்னு ஏமாத்திடுறாரு. இவன் தான் இப்போ வீக்காக இருக்கிறான்னு இவனுக்கு கேட்க ஆள் என்னன்னு ஏமாத்திடுறாருன்னே வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்கள் மன்னிக்கணும். ஏன் தெரியுமா? மன்னிச்சுட்டு அங்கே போய் ஒட்டி உறவாட சொல்ல, மன்னிச்சுட்டு இனிமேல் இவனோட சகவாசம் வேணான்ட்டு நீங்கள் போயிடணும். அது ஏன்னு கேட்டால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க அது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் இப்போது அவர் அப்படி ஏமாற்றிட்டாரு. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் உயிர் வாழவே முடியாமல், இல்லை எக்கனாமிக்கலாக ரொம்ப வீக்காகி ஏதோ உங்களால் தொழில் நடத்த முடியாமல் சூப்பராக நடத்தினவங்க, ரொம்ப நல்லா இருந்தவங்க இந்த மாதிரி போய் மாட்டிட்டீங்க. அந்த நேரத்தில் உங்கள் முதுகில் குத்திட்டாங்க. சொல்லப்போனால் இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் கத்தி எடுத்து அவரை குத்தலாம், இல்லை அவரோட குடும்பத்தையே அழிக்கலாம், இல்லை சினிமாவில் வர மாதிரி சவால் விட்டுட்டு அவருக்கு எதிராக போராடலாம். ஆனால் 3மே நம்மளுக்கு கெட்டதை தான் பயக்கும். எப்படின்னு கேட்டால் கத்தி எடுத்து குத்துனா ஜெயிலுக்கு போயிடுவோம். பழி வாங்குறேன்னு ஏதாச்சும் ஃபிசிக்கலாக பண்ணிட்டா கன்ஃபார்மாக ஆயுள் தண்டனை கூட கிடச்சிடும். சரி, குடும்பத்தையே பழி வாங்குறேன்னா பழி வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள எதிர்த்து போராடுற அளவுக்கு நீங்கள் உருவாகி அதுக்கேற்ற மன அழுத்தத்தை எல்லாம் தாங்கி வரணும். இப்போ நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். அவங்க நம்மளை பண்ணிட்டாங்க. அந்த பண்ணது கூட நம்மளுக்கு கம்மி பாதிப்பு. ஆனால் பண்ணிட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டும் உட்காந்துக்கிட்டோம் அதை மனசில் போட்டு நைட்டும் பகலும் யோசித்தா நம்மளுக்கு நோய் வருமா வராதா? உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்குமே மூல காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தமோ சோகமோ நம்ம இந்த பழி வாங்கும் தன்மை இதெல்லாமே தான் காரணம். அப்படிங்கிறப்ப அதையே போட்டுட்டா உங்கள் வாழ்க்கையே நரகமாக போய் அதை மனசுக்குள்ளே வச்சு உங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வராது, ஏன் பக்கவாதம் வராது, ஏன் பிபி ரைஸ் ஆகாது, ஏன் கழுத்து வலி வராது, இடுப்பு வலி வராது, முழங்கால் வலி வராது? அப்படியே அதை விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுங்கள், ஏமாந்துட்டோன்னு அதை ஒரு படிப்பினையாக எடுத்துகிட்டு இனிமேல் வேறு மாதிரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு. ஸோ மன்னிக்கும் குணம்தான், மன்னிப்பு தான் மன்னிக்கும் குணம்தான் நம்மளோட சொல், அதுதான் நம்மளோட செயல், அதுதான் சிந்தனை, அதுதான் வளர்ச்சி, அதுதான் எஃபோர்ட்டு, அதுதான் எல்லாமே.
மன்னிச்சு விட்டுட்டு நீங்கள் பாட்டில் சொல்லு, செயல், சிந்தனை எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி போங்க. ரொம்ப அங்கே 10 லட்சம் விட்டிங்களா, இங்கே 10,000 கோடி கிடைக்கிற அளவுக்கு ஆகிடும். இது மாதிரி ரொம்ப மோட்டிவேட் ஆகி ரொம்ப கரெக்டாக போங்க. நான் சும்மா கதைக்காக சொல்லலை. அந்த காலத்தில் இதைத்தான் திருவள்ளுவரில் ஆரம்பித்து நம்ம கீதாச்சாரத்திலேருந்து, இஸ்லாம்லேருந்து, கிறிஸ்டியானிட்டி ஜீசஸ்லேருந்து, அப்புறம் புத்தர்லேருந்து எல்லாருமே மன்னிக்க சொல்லி தான் சொல்கிறாங்க. இது பியூர் சயின்ஸ். இது சும்மா சொல்லலை. மன்னிச்சுட்டு உங்களை ஒட்டி உறவாட சொல்ல, மன்னிச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். பிகாஸ் மன்னிக்காமல் இருக்கிறப்போ மிகப்பெரிய லாஸ் நம்ம இதயத்துக்குள்ளே தான் நடக்குது. நம்மளுக்கு தான் மன அழுத்தம் வருது. நோய் நம்ம இறந்தே போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோல்வியை தழுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மோட்டிவேட் ஆகி நீங்கள் ஒரு ரிபல்லியனா ரொம்ப நல்லா கரெக்டாக வர முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.